ஸ்தானம் சொல்றோம்லங்க. இப்போ இந்த ஜென்மஸ்தானம் எது? இந்த ஜென்மஸ்தானம் எது? இந்த ஜென்மத்தை அனுபவிக்கணும்னா எந்த ஸ்தானம் வேணும்? 1 4 7 10 இதெல்லாம் கேந்திரமா? அப்ப டுடே இன்னை நாள் நல்ல நாளா இருக்கணும்னா இந்த 4 பாவத்துல ஒரு கிழமை நடந்தால் மட்டும் நல்ல நாளா இருக்க முடியும். புரிஞ்சுக்குங்க. இந்த அதாவது 1ங்கிறது லக்கணங்க, 4ங்கிறது சுகம். அப்ப வண்டி வாகனம் வேணுமா இல்ல வீடு எல்லாம் வேணுமா இல்லையா? இந்த வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப வாழ்ந்துட்டு இருக்க கரண்ல என்ன வேணும்? வீடு வேணும், வண்டி வேணும், சுகம் வேணும்னு சொல்றோமா இல்லையா? அப்ப கேந்திரம் செயல்படாம மனுஷன் வாழ முடியாதுன்னு அர்த்தம். அப்ப கேந்திர ஸ்தானம்ங்கிறது எதுங்க? அப்ப கேந்திர ஸ்தானங்கிறதா இது 1 4 7 10. அப்ப 1ங்கிறது நம்ம லக்கணம், அதே மாதிரி 4ங்கிறது வண்டி வாகனம், வீடு, சொத்து, சுகம் இதெல்லாம். அதே மாதிரி 7ங்கிறது மனைவி, சரிங்க, நண்பர்கள், கூட்டாளிகள், பார்ட்னர்ஸ் இதெல்லாம் சொல்றீங்களா இல்லையா? தொழில் ஸ்தானமே 7ஆம் இடம் தான் சொல்ல போனா. 10க்கு 10ஆம் இடம், 10க்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம், 10க்கு 10ஆம் இடம் 7ஆம் இடம் கூட்டு தொழில். சரியா? தொழில் ஸ்தானத்தை கொடுக்குற பவர் அதுதான். அப்ப அது இல்லைன்னா மனைவி இல்லைன்னா வாழ்க்கை வாழ முடியாதுல்ல. அப்ப இந்த ஜென்மத்துக்கு என்ன தேவை? மனைவி தேவை. அதே மாதிரி 10ஆம் இடம், 10ஆம் இடம் தொழில் இல்லைன்னா வாழ முடியாது. கர்மா பெறணும்னா என்ன செய்யணும்? தொழில் செஞ்சாதான் பிழைக்க முடியும், காசு பணம் தானே வாழ முடியும். அப்ப அது சம்மந்தப்படணும்ல. அதுக்கு தான் சொன்னேன் 1 4 7 10ங்கிறது இந்த ஜென்மம். இந்த ஜென்மத்துக்காக தான் நீ பிறந்திருக்கிற அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுக்குங்க. ஆனால் முன் ஜென்மம் ஒன்று இருக்குல்ல, முன் ஜென்மம்னு ஒன்று இருக்குல்ல, எந்த ஸ்தானம்? 2 முன் ஜென்மம் எதுங்க? 2 5 8 11. சரிங்களா? 12 இல்லை. அது ரைட்டுங்க. இப்ப இதுல கூட இல்ல இல்லைங்க, ரைட்டுங்க. அது அவர் சொல்றது முன் ஜென்மம் சொல்றது 12ஆம் இடம் கனவு காங்கிறது இது எல்லாமே வந்துடும். அதுல விட்டுருங்க, அப்புறம் பேசிக்கலாம். அதாவது 2 5 8 11 இது என்ன ஸ்தானம் சொல்லுவோம்? பணபரஸ்தானம் சொல்லுவீங்களா? பணபரஸ்தானம் சொல்லுவீங்களா? இதுதான் முன் ஜென்மம்னு அர்த்தம். சரியா? அப்ப அதான் எதிர்கால ஜென்மம்னு எது? எதிர்காலத்தை குறிக்கிறது எதுங்க? 3 6 9 12 இதுதான் எதிர்காலம். ஒன்னு அபோகலியம் சொல்றோம் இல்லையா? இந்த 4 ஸ்தானமும் சரியா இருந்தால் மட்டுமே எதிர்காலத்தை கணிக்கணும்னால் இந்த 3 6 9 12 தான் எதிர்காலமே இருக்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க, செக் பண்ணி பாருங்க, ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்க. சரியா? எதிர்காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னால் 3 6 9 12. சரியா? முன் ஜென்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா 2 5 8 11 முன் ஜென்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா. சரியா? மூத்தவன் ஸ்தானம் 11ஆம் இடமா? மூத்தம்னா 11ஆம் இடமா? அப்ப மூத்தம்னா என்ன? அது முன் ஜென்மம் தானே, முன்னாடி பிறந்திருக்கு தானே. அப்ப அதுக்கு சிம்பிளா வச்சுக்கோங்க. அதுக்கு தான் சொல்றேன் 11ஆம் இடம் முன் ஜென்மம்னு அர்த்தம். 5 அதாவது 5 சொல்றோமா? பூர்வ புண்ணியம்னு சொல்றோமா? அப்ப முன் ஜென்மம் தானே. பாட்டு சொத்துன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப முன் ஜென்மம் தானே அது. 8ங்கிறது மறைமுக முன் ஜென்மம். சரிங்களா? 8ங்கிறது என்னங்க? மறைமுக முன் ஜென்மம். சிவசமாதி அதுதான். 8ஆம் இடம் தான் ஜீவசமாதி. சரியா? முன்னோர்களுடைய கதாநாயகன் அந்த இடத்துல கேது பகவான் தான் உச்சம் வர்றாரு விருச்சிகத்துல. சரிங்களா? அப்போ இதெல்லாம் முன் ஜென்மத்தை குறிக்கிற பவர். 2ஆம் இடம் குடும்பம், குடும்பத்துடைய எதிர்கால குடும்பம், அதாவது முன் ஜென்ம குடும்பம். அதாவது யார் வழியா வார அப்படிங்கிறதுக்காக ஜென்மம் வரும் இல்லை. இப்ப நீ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா யாரோ ஒருத்தருடைய விஷயத்தை பெற்றிருக்கோம், அந்த குழந்தை முகத்தை பெற்றிருக்கோம். யாரோ ஒருத்தர் யாருங்க? அப்பா பெற்றவர் யாரோ பாட்டா, பாட்டா பெற்றவர் பாட்டா. அப்போ அப்பா முகத்தை பெற்றிருக்கோம், இல்ல பாட்டா முகத்தை பெற்றிருக்கோம், இல்ல அம்மா முகத்தை பெற்றிருக்கோம், இல்ல அம்மா முகத்தை பெற்றிருக்கோம். அப்போ இதுதான் முன் ஜென்மம், இதுக்குள்ளதான் வரும். அப்ப குடும்ப வரலாறு தெரியும்னா அந்த குடும்பத்தை பத்தி பார்க்கணும்னா முன் ஜென்மத்தை தெரிஞ்சுதான் குடும்பத்தை பத்தி பார்க்க முடியுங்கிறான். புரிஞ்சுங்க. அப்போ 2 5 8 11 முன் ஜென்மத்தை பார்க்கலாம், முன் ஜென்மத்தை தெரிஞ்சுக்கலாம், நீ எந்த கர்மால பிறந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எதிர்கால ஜென்மத்தை பார்க்கணும்னா எது பார்க்கணுங்க? 3 6 9 12. சரிங்களா? இந்த ஜென்மத்தை தெரிஞ்சுக்கணும்னா என்ன தெரியும்? 1 4 7 10. சரியா? திரிகோணங்கிறது அதாவது சோம்பேறிக்கு தான் திரிகோணம் தேவைப்படும். நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க. திரிகோணங்கிறது என்னங்க? சோம்பேறிகளுக்கு தேவைப்பட்ட திரிகோணம். அதாவது 1 5 9 திரிகோணம் தான், நான் இல்லைன்னு நான் சொல்ல. ஆனா அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா திரிகோணத்துல ஒரு கிரக திசை நடத்தினா அவன் எந்த வேலைக்கு போகாம வீட்டுல இருப்பான். அவருக்கு வருமானம் அது வாட்டில் வந்துட்டு இருக்கும். ஏதோ ஒரு வகையில சொத்து, பூரி சொத்தோ ஏதோ ஒரு வகையில வந்துட்டு இருக்கும். அதைத்தான் நம்ம வருமானம் சொல்றமே தவிர ஈஸியா கிடைச்சிரும் சொல்றமே தவிர. ஆனா திரிகோணங்கிறது சோம்பேறின்னு அர்த்தம். கேந்திரம் தான் பயிற்சி முயற்சி எல்லாமே அவன்கிட்ட இருக்கும். சரியா? அப்பதான் அவன் வெற்றி பெற முடியும்.